Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் கிருஷ்ணசாமி பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் 3 பேர் பலி என்ற நிலையில் சிகிச்சையில் இருக்கக்கூடிய வேன் ஓட்டுநர் மற்றும் பள்ளி மாணவன் அளிக்கும் வாக்குமூல வீடியோவை நாம் பார்த்து வருகிறோம். பள்ளி வாகனம் ரயில்வே கிராசிங்கை கடக்கும் போது ரயில்வே கேட் திறந்தே இருந்தது எனவும் தாம் கேட் கீப்பரிடம் எதுவும் பேசவில்லை எனவும் ரயில் வருவது தங்களுக்கு தெரியாது எனவும் இருவரும் வாக்குமூலம் அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை தகவல்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், ஏற்கனவே கேட் கீப்பருடைய தவறுதான் அப்படிங்கிறத விபத்து நடந்த பகுதியில் இருந்த மக்கள் நேரில் பார்க்கும்போது சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரயில்வே துறை தரப்புல கேட் கீப்பருக்கு சிக்னல், அதாவது வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்ததா ரயில்வே தரப்புல இருந்து ஒரு முரண்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் அவர் கைதும் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில பாதிக்கப்பட்ட நபர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தை பார்க்கிறோம். அப்போ முழுக்க முழுக்க ரயில்வே துறையின் பிழைதானே இது? இந்த பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது ஓட்டுநர் மற்றும் மாணவருடைய அந்த பதிலை பார்க்கும்போது இது ரயில்வே துறையினுடைய ஒரு தவறாகத்தான் தெரிகின்றது. அதாவது குறிப்பாக கேட் கீப்பர் இதில் பெரும் பங்காற்றிருக்கிறார், அவருடைய பெரிய பிழை இருக்கிறது என்பதை உணர முடிகின்றது. அதில் முதலில் ஓட்டுநர் பேசினார். அவர் பெயர் சங்கர் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் பேசும்போது சொன்னார், வழக்கம் போல நாங்கள் தினசரி செல்லும் போது எப்படி பெரும்பாலும் கேட் திறந்திருக்குமோ அதே போல இன்றைய தினமும் கேட் திறந்திருந்தது. ஒருவேளை கேட் மூடியிருந்தால் நாங்கள் நிச்சயமாக நின்றிருப்போம். எங்கள் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல. அதாவது நான் கேட் கீப்பரிடம் சென்று கேட்டை திறக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதாக அவர் கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல். நாங்கள் வந்தபோது கேட் கீப்பரே அந்த இடத்தில் இல்லை, நான் என் கண்ணால் அந்த கேட் கீப்பரை பார்க்கவே இல்லை என்று அந்த ஓட்டுநர் வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தில் பயணித்த அந்த மாணவரும் பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், எங்களது ஓட்டுநர் சொல்லக்கூடிய விஷயம்தான் உண்மை, நானும் ஓட்டுநருக்கு அருகில் தான் அமர்ந்து கொண்டிருந்தேன். நாங்கள் வந்தபோது அந்த ரயில்வே கிராசிங் கேட் திறந்த நிலையில் தான் இருந்தது. நாங்கள் நிற்க வேண்டும் என்பதற்கு அறிகுறியாக சிவப்பு வண்ணத்தில் விளக்கோ அல்லது தடையோ எதுவுமே இல்லை. கேட் திறந்தே இருந்த காரணத்தால் நாங்கள் விரைவாக பள்ளிக்கு சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் எப்போதும் போல அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் செய்தோம். அப்படி அதை கடக்கும் போதுதான் திடீரென்று எங்கிருந்தோ வந்த அந்த ரயில் வேகமாக வந்து எங்கள் பள்ளி வாகனத்தின் மீது மோதியது. பிறகு எங்கள் பள்ளி வாகனம் தூக்கி தூரத்தில் வீசப்பட்டது என்று அந்த மாணவர் வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த வாகனத்தில் பயணித்த மாணவர் மற்றும் வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் 2 பேர் கொடுக்கக்கூடிய தகவல்களும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. 2 பேரும் வெவ்வேறு அறைகளிலே அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் காலையில் 7:45 மணிக்கு என்ன நடந்தது என்பதை அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இருவருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் எங்கள் கண்ணால் அந்த கேட் கீப்பரை பார்க்கவே இல்லை. பிறகு எப்படி நாங்கள் சென்று அவரிடம் உடனடியாக கேட்டை திறந்து விடுங்கள், நாங்கள் அவசரமாக புறப்பட வேண்டும் என்று எப்படி சொல்லி இருக்க முடியும்? அது 100% பொய்யான தகவல் என்று இருவரும் ஒரு சேர மறுத்திருக்கிறார்கள். ஆனால் காலையில் கேட் கீப்பர் அந்த உள்ளூர் பொதுமக்களிடம் தெரிவித்த கருத்து என்னவென்றால், நான் பணியிலே தான் இருந்தேன், நான் உறங்கவில்லை, நான் அவசரமாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பள்ளியினுடைய வாகன ஓட்டுநர் என்னை கட்டாயப்படுத்திய காரணத்தினால்தான் நான் கேட்டை திறந்து விட்டேன். அப்போதுதான் இந்த கோர விபத்து நடைபெற்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் கூறக்கூடிய கருத்தில் உண்மை இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த உள்ளூர் மக்கள் அவரை அடித்ததாக கூறப்படுகின்றது. அவர் தற்போது வேலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதோடு இந்த விபத்திற்கு காரணமான அந்த கேட் கீப்பர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். காரணம், ரயில்வே துறைக்கென்று அந்த துறை சார்ந்த சட்ட விதிகள் இருக்கின்றது. இது போன்ற அதிகாரிகள் அல்லது கடைநிலை ஊழியர்கள் கூட தவறு செய்தால் அது பல நூறு உயிர்களுக்கு பெரும் ஆபத்தாய் முடியும் என்ற காரணத்தினால்தான் தனியாக சட்ட விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே அந்த ஊழியர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஒரு ஊழியர் செய்த அந்த தவறின் காரணமாக தற்போது 3 அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கின்றது. 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி என்ற 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். Taste the Daily.